வணக்கம். 2025ஆம் வருஷத்துக்கான தமிழ்நாடு காவலர் தேர்வு, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் பத்தி ஒரு வீடியோ நீங்க எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அத பார்த்தப்போ இந்த தேர்வு முறை பத்தின அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு புரிஞ்சது. அதனால நீங்க அனுப்புன அந்த தகவல்களை வச்சு இந்த முழு ப்ராசஸையும் கொஞ்சம் ஆழமா அலசலாம்னு இருக்கோம். ஆமா. நம்ம நோக்கம் வெறும் தகவல்கள வரிசைப்படுத்துறது மட்டும் இல்ல. அந்த வீடியோல சொல்ற விஷயங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். இப்போ என்ன நடந்திருக்கு? அடுத்து வரப்போற அந்த சிவி, பிஎம்டி, பிஇடி சோதனைகள்லாம் என்ன? முக்கியமா அந்த 1.5 விகிதம். அது வெறும் நம்பரா இல்ல அதுக்குள்ள பெரிய விஷயமே இருக்கான்னு தெளிவா பார்க்கலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். நீங்க அனுப்புற வீடியோல தேர்வுக்கான உத்தேச விடை குறிப்பு, அதாவது பிரிலிமினரி ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை வச்சு நிறைய பேர் அவங்களுக்கு என்ன மார்க் வரும்னு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனா இது ஆரம்பம் தான் இல்லையா? இதுக்கு அடுத்து அதிகாரப்பூர்வமா என்ன நடக்கும்? கண்டிப்பா. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த உத்தேச விடை குறிப்புல ஏதாவது பிழை இருக்குன்னு தேர்வர்கள் நினைச்சா அதை சுட்டிக்காட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓ, அப்ஜெக்ஷன் சொல்லாமா? ஆமா, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அதையெல்லாம் சரிபார்த்த பிறகுதான் இறுதி விடை குறிப்பு, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ வெளியாகும். அந்த ஃபைனல் கீயை வச்சு தான் உங்களுடைய அதிகாரப்பூர்வ மார்க்ஸ் கணக்கிடப்படும். அதுக்கப்புறமா தான் இந்த தேர்வு பயணத்தோட முதல் பெரிய அறிவிப்பே வரும். இது அந்த அடுத்த கட்டத்துக்கு தகுதியானவங்க லிஸ்டா? அதேதான், அந்த ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டவங்க பட்டியல். ஓகே, அந்த லிஸ்ட்ல தான் விஷயமே இருக்கு. சரி, அந்த லிஸ்ட்ல பேர் வந்துட்டா வீடியோல சொல்ற மாதிரி சிவி, பிஎம்டி, இடி, பிஇடின்னு அடுத்தடுத்து சோதனைகள். இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இதை ஒரு தேர்வரோட பார்வையிலிருந்து பார்ப்போமே. ஒரு டோர்னமெண்ட் மாதிரி யோசிச்சா ஒவ்வொரு ரவுண்டும் எப்படி இருக்கும்? அருமையான ஒப்பீடு. ஆமா, இது அப்படிதான் பார்க்கணும். இது ஒரே எக்ஸாம் இல்ல, பல ரவுண்ட்ஸ் இருக்கு ஒரு டோர்னமெண்ட். முதல்ல சிவி, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இது அந்த டோர்னமெண்டோட என்ட்ரி டிக்கெட் செக்கிங்னு சொல்லலாம். என்ட்ரி டிக்கெட் செக்கிங்கா? ஆமா, நீங்க அப்ளிகேஷன்ல சொன்ன எல்லா சர்டிபிகேட்டையும், படிப்பு, ஜாதி, ஸ்பெஷல் கோட்டா எல்லாத்தையும் ஒரிஜினலோட கொண்டு வரணும். இதுல மார்க்ஸ்லாம் இல்ல, நீங்க தகுதியான ஆளான்னு செக் பண்றதுதான். இங்கெல்லாம் சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க கிரவுண்டுக்குள்ளேயே போக முடியும். அப்போ இதுதான் முதல் கேட். இங்க திறமையை விட நம்ம டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ கரெக்டா இருக்குன்றது தான் முக்கியம். ஆனா அடுத்த ஸ்டேஜான பிஎம்டில தான் பலருக்கும் உண்மையான டென்ஷன் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரே நாள்ல நம்மளால மாத்த முடியாத ஒரு விஷயம். ஆமா, பிஎம்டினா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், உடல் அளவீட்டு தேர்வு. காவலர் பணிக்கு தேவையான மினிமம் உயரம், மார்பளவு இதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் அளக்கிறது மட்டும் இல்ல, நீங்க நிக்கிற ஸ்டைல, உங்க போஸ்டர் கூட உங்க உயரத்தை சில மில்லிமீட்டர் மாத்தி காட்டிடும். அப்படியா? ஆமா, சரியா நிக்க தெரியாம கடைசி நிமிஷத்துல தகுதி நீக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இதுலயும் கவனமா இருக்கணும். இது ஒரு நல்ல டிப்ஸ். சரி, டாக்குமெண்ட்ஸ் ஓகே, உடல் அளவும் ஓகே, உள்ள வந்தாச்சு. அடுத்து இடி மற்றும் பிஇடி, இது ரெண்டும் தான் உண்மையான கேம் இல்லையா? இதுல என்ன வித்தியாசம்? இடினா என்டியூரன்ஸ் டெஸ்ட், சகிப்புத்தன்மை தேர்வு. ஆண்களுக்கு 1500 மீட்டர், பெண்களுக்கு 400 மீட்டர் ஓட்டம். இத ஒரு குவாலிஃபைங் ரவுண்டுன்னு சொல்லலாம். குவாலிஃபைங் ரவுண்டா? ஆமா, இதுல நீங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த தூரத்தை கடந்தா போதும். பாஸ் ஆனா அடுத்த முக்கியமான போட்டிக்கு போலாம். ஆனா அடுத்து வர்ற பிஇடி, அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதுதான் ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸா? அப்போ ரிட்டன் எக்ஸாம்? ரிட்டன் எக்ஸாம் உங்களை இந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு வரும். ஆனா டைட்டில யாரு ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்றதுல இந்த பிஇடிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. எப்படி? ஏன்னா இடி மாதிரி இது வெறும் குவாலிஃபையிங் இல்ல, இதுல மார்க்ஸ் உண்டு. கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், ஓட்ட மாதிரி போட்டிகள்ல உங்க திறமைக்கு ஸ்டார் போட்டு மார்க் கொடுப்பாங்க. சிங்கிள் ஸ்டார் எடுத்தா 2 மார்க், டபுள் ஸ்டார் எடுத்தா 5 மார்க். இந்த 3 மார்க் வித்தியாசம் இருக்கு பாருங்க. உனக்கான இடங்கள் முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு போகும். ஓ, இதுதான் விஷயமா? அப்போ ரிட்டன் எக்ஸாம்ல கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்த ஒருத்தர் இந்த பிஇடில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதிக மார்க் எடுத்த ஒருத்தரையே முந்திட்டு போக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன்னு ஒருத்தர் எழுத்து தேர்வுல 75 மார்க் எடுக்கிறார், பின்னு ஒருத்தர் 70 மார்க் எடுக்கிறார். பேப்பர்ல பார்த்தா ஏ தான் முன்னாடி இருக்கார். ஆனா பிஇடில ஏ எல்லாத்துலயும் சிங்கிள் ஸ்டார் தான் வாங்குறார், பி எல்லாத்துலயும் டபுள் ஸ்டார் வாங்குறார். இப்போ என்ன ஆகும்? பியோட மொத்த மார்க் ஏவை விட அதிகமாகி ரேங்க் லிஸ்ட்ல அவரை தாண்டி போயிடுவார். ஓஹோ,
அதனால தான் முதல் லிஸ்ட்ல பேர் வந்ததும் கொண்டாடாம உடனே கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நல்லா புரியுது. சரி, இந்த பிசிக்கல் டெஸ்டுக்கு கூப்பிடுறவங்களோட எண்ணிக்கை பத்தி அந்த வீடியோல 1.5 என்ற விகிதம்னு அழுத்தமா சொல்றாங்க. அந்த நம்பருக்குள்ள என்ன கணக்கு இருக்கு? அது ஏன் அவ்வளோ முக்கியம்? இதுதான் இந்த தேர்வு முறையோட இதயமேன்னு சொல்லலாம். அந்த 1.5 விகிதம் கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். ஆனா ஒரு தேர்வரோட பார்வையில அதுதான் மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு விஷயம். அதாவது அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு காலி பணியிடத்துக்கும் எழுத்து தேர்வுல பாஸ் ஆன 5 பேரை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இந்த சிவி, பிஎம்டி, பிஇடி எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம். அப்போ 3000 வேகன்சி இருந்தா 15000 பேர் கொண்ட ஒரு பெரிய லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல பேர் வந்ததும் பாதி வேலை கிடைச்ச மாதிரி தான் நினைச்சா அது தப்பு. உண்மையில நாம 5 பேர் இருக்கிற ஒரு ரூம்குள்ள அனுப்பப்படுறோம். ஆனா அங்க இருக்கிறது ஒரே ஒரு சேர் தான். அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. அந்த மனநிலையத்தான் இந்த விகிதம் உருவாக்குது. போர்டோட பார்வையில இது ஒரு சேஃப்டி நெட். பிசிக்கல் டெஸ்ட்லயும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லயும் சிலர் வெளியே போனாலும் வேகன்சியை நிரப்ப தகுதியான ஆட்கள் இருப்பாங்கன்னு இது உறுதி செய்யுது. ஆனா ஒரு கேண்டிடேட் பார்வையில போட்டி ரிட்டன் எக்ஸாமோட முடியல, அது இன்னும் கடுமையா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா. ஏன்னா இப்போ உங்க முன்னாடி இருக்கிற 4 பேரும் உங்கள மாதிரியே படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க. கரெக்ட். அவங்களோட இப்போ நீங்க மைதானத்துல மோத போறீங்க. இது உண்மையிலே ரொம்ப பிரஷரான ஒரு சூழல் தான். அந்த 5 பேர்ல ஒருத்தரா செலக்ட் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மீதி 4 பேரோட மனநிலை ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த தகவல்ல பொது போட்டி, அதாவது ஓபன் காம்படிஷன், அப்புறம் துறை சார்ந்த ஒதுக்கீடு, அதாவது டிபார்ட்மெண்டல் கோட்டான 2 பிரிவை பத்தி பேசுறாங்க. இது என்ன? இதை நாம மொத்த வேகன்சிய 2ஆ பிரிக்கிற மாதிரி பார்க்கலாம். மொத்த இடங்கள்ல சுமார் 15% வந்து துறை சார்ந்த ஒதுக்கீடுக்கு போயிடும். இது ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சில பிரிவுகள்ல, உதாரணத்துக்கு ஹோம் கார்ட்ல குறிப்பிட்ட வருஷம் வேலை செஞ்சவங்களுக்காக ஒதுக்கப்படுது. ஓ, அப்ப அவங்களுக்கான போட்டி அவங்களுக்குள்ள மட்டும்தானா? ஆமா, அது ஒரு தனி லீக் மேட்ச் மாதிரி. அவங்களுக்கான போட்டி அவங்களுக்குள்ள மட்டும்தான். அப்போ மீதி இருக்கிற 85% இடங்கள் தான் பொதுவான விண்ணப்பதாரர்களுக்கான ஓபன் காம்படிஷன். ஆமா, அந்த 85% இடங்கள் தான் பொது போட்டி மூலமா நிரப்பப்படும். இதுதான் பொதுவா பட்டதாரிகள், இளைஞர்கள்னு எல்லாரும் போட்டி போடுற மெயின் கிரவுண்ட். அந்த வீடியோல பிசிஎம், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் மாதிரி சமூக பிரிவுகளை பத்தி சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் இந்த 85% பொது போட்டி இடங்கள்லயும் தமிழ்நாடு அரசோட இடஒதுக்கீட்டு விதிகள் கரெக்டா பின்பற்றப்படும். அப்படியானா போட்டி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஒரு தேர்வர் வந்து ஓவராலா 1.5 ரேஷியோல போட்டி போடல, அவர் தன்னோட கம்யூனிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட வேகன்சிக்கு எதிரா 1.5 ரேஷியோல போட்டி போடுறார். இது சரிதானே? மிகச்சரி. இதுதான் போட்டிய இன்னும் நுணுக்கமா, இன்னும் ஆழமா மாத்துது. இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பிசி 100 இடம் ஒதுக்கப்பட்டிருந்தா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த முதல் 500 பேரை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. அதனால உங்களோட போட்டி உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற உங்க சமுதாயத்தை சேர்ந்த மத்த தேர்மர்களோட தான் இன்னும் கடுமையா இருக்கும். உங்க கட் ஆஃப் மார்க் உங்க சமுதாயத்தோட போட்டியின் அளவை பொறுத்து தான் அமையும். அப்போ இந்த டோர்னமெண்டோட எல்லா ரவுண்டையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச பிறகு, அதாவது சிவி, பிஎம்டி, இடி, பிஇடி எல்லாம் முடிஞ்சதும் ஃபைனல் வின்னர் எப்படி முடிவு செய்யப்படுறார்? இறுதி தரவரிசை பட்டியல், அதாவது ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் ரெடி ஆகும். இது எப்படின்னா, உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ், உதாரணத்துக்கு 70க்கு, உங்க பிசிக்கல் டெஸ்ட் மார்க்ஸ், பிஇடில நீங்க வாங்கின ஸ்டார்ஸ்க்கு ஏத்த மாதிரி 15க்கு, அப்புறம் அந்த ஸ்பெஷல் மார்க்ஸ், ஆமா, உங்ககிட்ட என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் இருந்தா அதுக்கான சிறப்பு மதிப்பெண்கள் 5க்கு, இது எல்லாத்தையும் கூட்டுவாங்க. இந்த மொத்த மார்க்ஸ் அடிப்படையில ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இருக்கிற வேகன்சிக்கு ஏத்த மாதிரி மேல இருந்து கீழே ஒரு லிஸ்ட் போடுவாங்க. அதுதான் ஃபைனல் லிஸ்ட். அதுல உங்க பேர் இருந்தா வேலை கன்ஃபார்ம். இந்த முழு விளக்கத்தையும் கேட்கும்போது இது வெறும் ஒரு எக்ஸாம் இல்ல, இது ஒரு பெரிய நெடிய பயணம்னு நல்லா புரியுது. அப்போ இந்த தேர்வு ப்ராசஸை கவனிக்கிறவங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை நம்ம தொகுத்து சொல்லலாம். முதல்ல, அந்த பிரிலிமினரி ஆன்சர் கீயை வச்சு ரொம்ப சந்தோஷப்படவோ கவலைப்படவோ வேணாம். ஃபைனல் கீக்காக வெயிட் பண்ணுங்க. ரெண்டாவது, அடுத்த கட்ட லிஸ்ட்ல உங்க பேர் வந்துட்டா அது வெற்றிக்கான கேரண்டி இல்ல, அது இன்னும் கடுமையான போட்டிக்கு நீங்க தகுதி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 1.5 ரேஷியோவை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா. மூணாவதா, உங்க உண்மையான போட்டி எழுத்து தேர்வுல மட்டும் இல்ல, மைதானத்திலும் தான் இருக்கு. பிஇடில நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டாரும் உங்க வாழ்க்கைய மாத்த சக்தி வாய்ந்தது. கடைசியா, உங்க டாக்குமெண்ட்ஸை இப்பவே சரியா எடுத்து வைக்க ஆரம்பிங்க. கடைசி நேரத்துல தப்பு பண்ணா இங்க இடமே இல்ல. அருமை.
இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். ம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அதாவது தேர்வு வாரியத்தோட பார்வையில திறமையான உடல் தகுதியுள்ள ஆட்களை தேர்ந்தெடுக்க இந்த 1.5 விகிதமும் இந்த மாதிரி பல அடுக்கு ஃபில்டர் முறையும் அவசியமா இருக்கலாம். ஆனா இதோட மறுபக்கம் என்ன? எழுத்து தேர்வுல கடுமையா உழைச்சு முதல் தடையை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோட கூப்பிடப்படுற 5 பேர்ல 4 பேர் நிராகரிக்கப்படுறாங்க. இந்த கடுமையான ஃபில்டரிங் முறை அந்த இளைஞர்களோட மன உறுதியில எல்லாம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. மேலும் இவ்வளவு கடுமையான ஒரு போட்டியை தாண்டி ஜெயிக்கிற ஒருத்தரோட மனநிலை ஒரு காவலரா அவர் வேலை செய்யும் போது எப்படி வெளிப்படும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?